ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் தவா ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். காஞ்சி தனம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோல் காம்பெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா கழுவி எடுத்து தொடச்சிருங்க. கத்திரிக்காவை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முறை அலசி நல்லா துடைச்சிருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். இதெல்லாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கிராம் ஃப்ளார், ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அம்ச்சூர் பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அம்ச்சூர் பவுட்ரு மேங்கோ நல்லா ட்ரை பண்ணி தூள் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலே விற்கிறாங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவை எடுத்து நல்லா டிப் பண்ணி இது மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று எடுத்து பண்ணிக்கலாம். நல்லா இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நீங்களும் செய்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரசம் சாப்பாடு, பருப்பு சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி தடவி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம் பிளேட்டுங்களில். பாருங்கள், எல்லாமே பவுடர் தடவி வச்சுட்டேன் மசாலாவை. இப்போது தவா எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது டிப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஒன்று ஒன்றா தவா மேலே போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா லேசாக சூடாக இருந்தால் போதும். இது மாதிரி வரிசையாக போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும்.
நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டெய்லி பண்ணுற கத்திரிக்காய் ஃப்ரை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கட்டித்தரலாம். ஒன்றுனா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது கத்திரிக்காய் ஃப்ரை. இது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டோம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பாய்.